ஹாய் உறவுகளே! நம்ம வீட்டு பந்தக்கால் விழாவுக்கு எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படியே வாங்க மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும் நம்ம சந்தன நலங்கு வச்சிடலாம். நலங்குக்கு எல்லாமே தயாரா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்க உறவுகளும் வந்திருக்காங்க. சொந்த பந்தங்களும் வந்திருக்காங்க. நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே நலங்கு. நலங்குக்கு தேவையான அந்த தாம்பூலம் தயாராயிட்டு இருக்கு. மாப்பிள்ளையும் வந்தாச்சு. மாப்பிள்ளைய சுற்றி கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் உட்காரணும் அப்படி சொல்லிட்டு பென்னி லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தாம்பூலத்தை வாங்கிக்கிட்டு உட்கார போகிறாரு பொட்டு வச்சுக்கிட்டு. எப்பயுமே இந்த நலங்கு, இந்த கல்யாண வைபவம் இதெல்லாம் வந்து அடிக்கடி வராத விஷயம். வரும்போது ஒரு ஒரு சடங்கையும் மிஸ் பண்ணாமல் செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த நலங்கு. ஃபஸ்ட்டு நலங்கு முறைக்காரங்க வைக்கிறாங்க. உறவுகள் எல்லாம் நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். எல்லாரும் வீடியோவும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பேபி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அவங்களே பார்த்துட்டு அப்புறம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பின்னி வந்து அடுத்த நலங்கு வச்சாங்க. நிறைய பேர் அதன் வழியில் அடுக்கடுக்காக நலங்கு வச்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு ஆரத்தியும் எடுத்தாச்சு. மாப்பிள்ளையோட சந்தன நலங்கு இனிதே நலமுடன் முடிந்தது. இப்போ நம்ம பொண்ணுக்கான சந்தன நலங்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு உட்காந்துருக்காங்க. தாய் மாமா முறை வந்து செய்துட்டு இருக்காங்க. அவங்கள பொண்ணோட தாய் மாமா பார்த்தீங்கன்னா எனக்கு மாமா தான். அதாவது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் அண்ணி. மாமா மாலை போட்டாரு. அக்கா வந்து சந்தன நலங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாமா அக்காவோட நலங்கு. கண்ணாடி போட்டு இருந்தா கரெக்டாக சொல்லியாச்சு. இப்போ சூப்பராக பிரைட்டாக இருக்காங்க. அங்கே மாமா போகிறாரு. அவர் பார்த்தா உங்களுக்கு யார் மாதிரி தெரியுது சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் திருப்பியும் வேணும்னா பார்த்துட்டு வந்து அவர் மிஸ்கின் மாதிரி இருக்காரான்னு சொல்லுங்கள். எனக்கு எங்கள் மாமா மிஸ்கின் மாதிரி இருக்கிறதா தோன்றுறது. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எல்லாரோட கையிலையும் மொபைல் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு மெமரிஸ். ஃபோட்டோ பிடிக்கணும், வீடியோ பிடிக்கணும். அடுத்தது இன்னொரு அக்கா, சின்ன அக்கா, அவங்க விளக்கு ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றிட்டு அவங்களுமே நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்பயுமே வந்து இது பொண்ணோட அக்கா இவங்க. அவங்களுமே சந்தன நலங்கு வச்சாச்சு. எப்பயுமே ஒரு விசேஷத்தில் ஒரு சொந்த பந்தங்களோட நம்ம மிங்கில் ஆகணுன்னா இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் கலந்துக்கணும். அடுத்தது நான் தான் வைக்கிறேன் நலங்கு. ஃபஸ்ட்டு அன்னைக்கு என்ன நலங்கு வைக்கும்போது நான் சரியாக பண்ணலை. இன்றைக்கி நான் சரியாக பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் முன்னாடி யார் யார் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியே பார்த்து பார்த்து நானும் சரியாக செஞ்சேன்னு தான் நினைக்கிறேன். எதனா மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பொண்ணு வீட்டில் நலங்கு வைக்கிறம்போது மட்டும் அதுவும் எங்கள் பின்னி வீட்டு சைடெலாம் வந்தோன்னா ஹாப்பியாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் நலங்கு வைப்பாங்க. அதுதான் இங்கே பெஸ்ட்டு. பெரியவங்க, சின்னவங்க, குட்டீஸ், குழந்தை எல்லாருமே நலங்கு வைப்பாங்க. அது வந்து ஹாப்பியாக போகும். எப்பயுமே வந்து ஹாப்பியாக போகும். இது ஒரு சடங்காக மட்டும் பார்க்காம நாங்கள் சந்தோஷமாகவும் பார்க்குறோம். எல்லாரோட முகத்துலேயும் மகிழ்ச்சி. அந்த குட்டி குழந்தை முகத்துலேயும் அவ்வளோ மகிழ்ச்சி பாருங்கள். இது பொண்ணோட அக்கா பிள்ளை. அதுக்கு முன்னாடி பொண்ணோட வந்து அக்கா குழந்தை பொண்ணு.
அவங்க 2 பேரும் சந்தன நலங்கு வச்சாச்சு. அவங்கள கூட்டு வைக்கிறதுக்குள்ள போதும் போதும். அவ்வளோதான், மாமாவோட சீர்வரிசையை பொண்ணு வாங்கியாச்சு. பொண்ணுக்கும் நலங்கு முடிஞ்சுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்துட்ருக்கோம். ஆரத்தி முடிஞ்சுது. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சந்தன நலங்கு இனிதே முடிஞ்சுது. இருங்க போயிடாதீங்க. அப்படியே நம்ம ரிசப்ஷனும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ரிசப்ஷனுக்கு வந்துடுங்க. ரிசப்ஷன் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 6 மணிக்கு எல்லா சொந்தங்கள்லாம் வந்திருந்தாங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே அந்த நலங்கு ஊத்து அந்த ஆரத்தி காட்டும்போது தான் அந்த ஒரு முடிகிற ஒரு ஃபீலு. வந்தாச்சு, நம்ம ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம திருமண மஹால். எல்லாரும் வாசலில் வரவங்களை எல்லாரும் வரவேற்கிறதுக்கு இருந்தோம். பொண்ணு கோவிலில் காத்திருக்காங்க பெண் அழைப்புக்காக. ஒரு வழியாக அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அழைக்க வந்தாங்க. அதனால் பொண்ணு ரெடியாக இருக்காங்க. பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு சிறப்பாக மண்டபத்துக்குள்ளே போயிட்டு இனிதே நடந்து கொண்டு இருந்தது. டிஜேவும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் பசங்களாம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சைடு. என்ன ஒன்று, நான் வீடியோ பிடிக்கிறேன். அந்த வீடியோக்குள்ளே நான் ரிசப்ஷனில் இருக்க முடியல. யாரோ எடுக்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஷையாக இருந்தது. அது வீட்டிலனா நம்ம வீடியோ பிடிக்கலாம். இங்கே அடிக்கடி வீடியோ பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஷையாக இருந்தது. அதனால் நான் ரிசப்ஷனில் வீடியோவில் வரலை. ஓகே, மற்ற உறவுகள் எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அவங்க எல்லாரையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ ரிசப்ஷன் சூப்பராக முடிஞ்சுது. இது காலையில் நாங்கள் மண்டபத்துக்குள்ளார போகிறோம். என்னோட சேர்ந்து வாங்க. நம்மளும் போய் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு வந்துடலாம். ஆரம்பத்திலேயே பொண்ணோட மாமியார் வாசலில் நின்று வரவேற்றாங்க. அவங்க கூட ஒரு ஹாப்பியாக ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நானும் ரிசப்ஷன் ஹாலுக்குள்ளே போயிட்டேன். வெட்டிங் ஹாலுக்குள்ளே போயிட்டேன். அவங்களுக்கு கூட 2 செகண்டு நின்று போயிட்டு அப்புறம் உள்ளார போயாச்சு. எல்லாமே திருமண மேடையில் எல்லாமே தயாராக இருக்குது. நிறைய பாதி சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது அப்படியே ஒரு குட்டி பேபி, எங்கள் பின்னியோட பேரன். மேடையிலையும் நிறைய சடங்குகள்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் கீழே உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தோம், ரசிச்சிட்டு இருந்தோம். ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அப்புறம் தாலி கட்டுற நேரமும் வந்துடுச்சு. நானுமே கிட்ட போயிட்டு தாலி கட்டுறதை எடுத்தாச்சு. எல்லாரும் வாழ்த்துங்க. திருமண பந்தம் எப்பயுமே நல்லமோட இருக்கணும் சொல்லிட்டு வாழ்த்துங்க உறவுகளே. என்னோட சார்பில் நீங்களும் அவங்கள வாழ்த்துவீங்கன்னு நம்புகிறேன். இந்த 2 பேரும் நல்ல அன்போட விட்டு கொடுத்தல் அந்த அந்த ஒரு வகையோட நகரணும் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு என்னோட சார்பில் என்னோட உறவுகளாகிய நீங்கள் விஷ் பண்ணணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் மொபைலை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு என்னையும் கொஞ்சம் காட்டுங்க சொல்லிட்டு நானும் ஸ்டேஜில் போயிட்டு நின்றுட்டேன். அப்புறம் அந்த செகண்டில் கொஞ்சம் ஐயருக்கும் அந்த அக்காவுக்கும் கொஞ்சம் பூ கொடுங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நின்று நானும் பேசிட்டு முடிஞ்சுது. சரி, மாப்பிள்ளை சைடுக்கு நான் கவர் கொடுக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இதோ இருங்க வரேன், அங்கே போயிட்டு நில்லுங்க, அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே கவரை கொடுத்துட்டாரு. கவரை கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. டா, இதுதான் எங்கள் வீட்டு மலை அழகு, எங்கள் ஊர் மலை அழகு. நான் கேட்டேன், நான் வரேன்னு சொன்னனே, அதுக்குள்ளே எதுக்கு போயிட்டு நீங்கள் கவரை கொடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படி கேட்டேன். நான் கூப்பிட்டேன் நீ வரல அப்படின்னாரு. சரி ஓகே,
நம்ப சில நேரங்கள்ல நம்ம பேச்ச நாமளே கேட்க மாட்டோம். நம்ம வீட்டுக்காரர் எங்க கேட்க போறாரு சொல்லிட்டு அத அப்படியே லீவ் இட் பண்ணியாச்சு. அப்புறமா திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்போகம் சொல்றாங்கல்ல, அது பண்ணாங்க. பாத்திர பண்டங்கள்லாம் வீட்டுக்கு ஏற்கனவே போயிடுச்சு. பூஜை பாத்திரங்கள் மட்டும் வச்சு அம்போகம் பண்ணி, பெண் பிள்ளைகள வாழ்த்திட்டு இருந்தாங்க இரு வீட்டாரும். நாங்களுமே சேர்ந்து வாழ்த்திட்டு இருந்தோம். அந்த டைம்ல கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. அந்த இருள் நிறைந்த ஒளியில தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடந்தது. முடிஞ்சுது. பெண்ணும் பிள்ளையும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நாமளுமே எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டு சந்தன நலங்கும், ரிசப்ஷனும் எப்படி இருந்தது? கல்யாண வைபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கல்யாணத்த முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இவ்வளோ தூரம் என்னோட வந்து எங்க வீட்டு சந்தன நலங்கும், ரிசப்ஷனும், கல்யாண வைபவமும் கண்டு ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.